வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்குரிய ஞான விளக்கிட முதலாவது பேப்பர் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல 40 கல்விகளும் பார்த்துட்டோம். அந்த வகையில 2025ஆம் ஆண்டுக்குரிய ஞான விளக்கு 2ஆம் வினாத்தாளில 40 கல்விகள்லையும் இந்த காணொலியில் 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்குரிய விடைகளையும் விளக்கங்களையும் பார்த்துக் கொள்ளுவோம். இந்த பிள்ளைகள் உங்களுக்கு பேப்பர்ஸ் வேணுமெண்டா கீழே ஒரு லிங்க் போட்டிருக்கு. அந்த நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனல் வரும். அதுல பேப்பர்ஸ் இமேஜ் வடிவில போட்டிருக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து செய்து பார்த்துட்டு இப்ப நீங்கள் செய்ததுக்கு பிறகு இந்த காணொலியை பார்த்தா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. புரியலாட்டிக்கு இதுல முன்னுக்கு இந்த கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்தாலும் உங்களுக்கு பிடிஎஃப் சரி கவனிங்க. முதலாவது கேள்வி. பின்வரும் 2 உருக்களையும் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சரியான கூற்று யாது? இந்த 2 பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ள சரியான கூற்று கேட்டிருக்கணும் பிள்ளைகள். சரி, முதலாவது விடைய பாருங்க. ஒரு ஏயில் வரையப்பட்டுள்ள அதே படங்கள் ஒரு பியிலும் வரையப்பட்டுள்ளன. சரி, உங்களுக்கு ஏயில இருக்கிற மாதிரி அதே படம் பியில வரையப்பட்டிருக்கா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு எம்டியா இருக்கு, ஒன்றுமே இல்லாம. ஆனா இதுல பாருங்க உங்களுக்கு புக்ஸ் இருக்குது. வெயில் இருக்கிற மாதிரி பிஜில வரையப்படையில அவங்களுக்கு முதலாவது விட வரா. 2வது விடியப்பா, ஒரு ஏயில் உள்ள புத்தகங்கள் ஒரு பியிலும் காணப்படுகின்றன. இப்ப நாங்க இல்லைன்னு காட்டினதே இந்த புக்ஸ் தான். சரி, அவங்களுக்கு ஏயில் இருக்கிற இந்த புக்ஸ் இந்த பியில இல்ல. அவங்களுக்கு 2வது விடையும் வராது. 3வது, ஒரு ஏயில் கீழ் வரிசையில் உள்ள முதல் மாணவரது மேசையும் ஒரு பியில் கீழ் வரிசையில் உள்ள மாணவரது மேசையும் வேறுபட்டது. ஒரு ஏயில் உள்ள கீழ் வரிசையில் உள்ள முதல் மாணவர்கிட்ட மேசை இந்த மேசையும் அதே 2வது ஒரு பி உரையில இருக்கிற கீழ் வரிசையில இருக்கிற மாணவர்கிட்ட பாருங்க மேசையும் வேறுபட்டது. எஸ், இங்க பாருங்க, இதுல எங்களுக்கு இப்படி ஒரு சதுரமா காணப்படுது, ஒரு செவ்வகம். ஆனா அதுல இல்லை. அவங்களுக்கு இந்த கூற்று சரிதானதுல கேட்டதும் சரியான விட. சோங்களுக்கு 3வது விட, முதலாவதுக்கு 3வது விட. சரிதானே? அதே மாதிரி 2வது கேள்வி பார்க்க. சரியோ, 2வது கேள்வி பார்த்து கொள்வோம். பாருங்க, உருவில் தரப்பட்ட வேறுபட்ட குடைகளின் எண்ணிக்கை யாது? சரியோ, வேறுபட்ட குடைகள் எண்ணிக்கை கேட்கும். சரிதான். நீங்க பாருங்க பிள்ளைகள், சேம் ஒரே மாதிரி இருக்கிற குடையண்டா இந்த குடையும் இந்த குடையும் தான் எங்களுக்கு ஒரே மாதிரி. இது வேற கூட, இதுவும் வேற, இதுவும் எங்களுக்கு வேறுபட்டது, இதுவும் வேறுபட்டது. அப்ப பாருங்க, 1 2 3 4 இந்த 2ஐயும் ஒன்றுக்கு எடுக்கலாம். சோ எங்களுக்கு 5. அப்ப வேறுபட்ட குடை இந்த ஒரு எத்தனை காணப்படுதுன்னா 5. சரியா? 2வதுக்கு முதலாவது விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 3வது. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு சம இடைவெளி தூரத்தில் வட்ட வடிவாக நிற்கின்றனர். சரி, அவங்களை வட்ட வடிவமா நிற்கிறாருன்னே நான் முதலாவது ஒரு வட்டத்தை கீறிக்கொள்வேன். சரியோ பிள்ளைகள்? கீறினா பிறகு இதுல பாருங்க மொத்தம் எத்தனை பேருன்றதை கவுண்ட் பண்ணுவோம். சரியோ? அதோட சம இடைவெளி தூரம் வந்துடுறாங்க. அப்ப நாங்க கவுண்ட் பண்ணிட்டு போடுவோம். பாருங்க, 1 2 3 4 5 6. அப்ப பாருங்க சம இடைவெளி இருந்தா 1, இதுல ஒரு ஆள் நிற்க 2. சரி, அதே மாதிரி இங்க 3 4 5 6 இப்படித்தான் நிக்க போயினா. சரி, இதுல சொல்லி கிடக்குது என்னன்னா, கைய பிடிச்சு கொண்டு எஃப் என்ன செய்ய போறாருண்டா இப்படியே போய் இந்த கைய பிடிக்க போற. சரி, அப்படியே வட்ட வடிவமா நிக்க போயிடும். எஃப் இந்த கைய பிடிக்க போறாரு. அப்ப நான் இதுல போடுறேன் பாருங்க. இப்படியே வட்ட வடிவமா நிக்க நான் இதுல முதலாவது ஏ போடுறேன். சரி, இதுல ஏ போடுறேன், ஏ. சரி, அப்படியே நான் இப்படி ரவுண்டா இருக்கிறபடியால இப்படியே போறேன். இங்கால சைட்ல போட்டு கொண்டு போறேன் பி. சரி, ஏபிசிடி அப்படியே ஒழுங்கில போட்டு கொண்டு போறேன் பிள்ளைய. சரி, எஃப்பும் ஏயும் எஃப்பும் கையில பிடிச்சிருப்பீங்க. ஏபிசி டி இ எஃப் வந்துச்சு. சரி, இந்த எஃப்பும் ஏயும் இப்ப கைய பிடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இது நாங்க கீறி பார்த்தாச்சு. கேட்ட கேள்வி எங்களுக்கு விடிய வச்சுதான் இந்த கூற்று சம இடைவெளி தூரத்தில் வட்ட வடிவமாக நிற்கின்றனர். இப்போது ஏக்கு எதிரே இ இருப்பார். பாபம் ஏக்கு எதிரே ஈஓ இருக்கிறார்? நோ, டி தான் இருக்கிறார். அப்ப எங்களுக்கு முதலாவது விட வராது. எஃப்க்கு எதிரே சி இருப்பார். எஃப்க்கு எதிரே சி. எஸ், இவர்களுடைய எஃப்க்கு எதிரே சி தான் இருக்கிறார். எங்களுக்கு இந்த ஆன்சர் சரி.
மூன்றாவது பார்த்தா டிக்கு எதிரே பியா, டிக்கு எதிர பி இல்ல, டிக்கு எதிர வந்து ஏதான் இருக்கிறார். சரி, அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது. சரிதானே? அதே மாதிரி அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்வோம். பின்வரும் வாக்கியத்தில் தடித்த கருப்பு எழுத்துக்களில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி. சரியா, முறையே இடத்தக்க சொல் தொகுதி கட்டுகிறது. சரிதானே? பாருங்க, கூட்டிற்குள் இருந்து புள்ளினங்கள் இறை கல்வி கண்ணு கட்டாத தூரம் பறந்து சென்றன. சரி, உங்களை எல்லாருக்குமே தெரியும், பறவைக்கு ஒத்த சொல் வந்து பிள்ளைகள் புல், பட்சி என்றதெல்லாம் பறவையில ஒத்த சொல். சரி, அப்ப இதுல புள்ளினங்கள் என்றா பறவைகள், அப்ப எங்களுக்கு கிளிகள் என்ற விட வராது. சோ முதலாவது ஆன்சர் வராது. சரி, எங்களுக்கு அப்ப புள்ளினங்கள் என்றா பறவைகள், அப்ப இங்கேயும் பறவைகள் இருக்கு, இங்கேயும் பறவைகள் இருக்கு. இறை என்றா உணவு, சாப்பாடு, ஆகாரம். அப்ப இங்கேயும் இரண்டாவது விடையிலேயும் உணவு இருக்கு, மூன்றாவதுலேயும் உணவு இருக்கு. அதே மாதிரி கண்ணுக்கு எட்டாத தூரம் என்றா, கண்ணுக்கு எட்டாத தூரம் என்றா தூரம் கூடியதை குறிக்கணும். அதாவது வெகு தூரம், தூரம் என்று இல்ல, தூரம் என்றது கண்ணுக்கு எட்டுற தூரத்தையும் சொல்லலாம். கண்ணுக்கு எட்டாத தூரம் என்றா வெகு தூரம். அப்ப எங்களுக்கு ரெண்டாவது தான் ஆன்சர் வரும். சரியோ, பறவைகள், உணவு, வெகு தூரம். புள்ளினங்கள் இதை தேடி கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு நாங்க பறவைகள், உணவு தேடி வெகு தூரம் என்றதை வந்து போட்டுக் கொள்ளலாம். சரி, அப்ப நாலாவதுக்கு ரெண்டாவது விடு. அதே மாதிரி அஞ்சாவது வழியை பார்த்துக் கொள்ளுவோம். பாருங்கோ, பின்வரும் உருக்கோளத்தில் வெற்று அடைப்புக்கு பொருத்தமான ஒரு பகுதி. சரி, வெற்று அடைப்புக்கு பொருத்தமான ஒரு பகுதி கட்டுகிறது. சரி, அப்படின்னா முதல் நாங்கள் பார்ப்போம். சரி, இவர் வந்து எங்களுக்கு இவருக்கு உங்கள்ட்ட பென்சில் இருக்கும், சோ குறிப்பாகலாம். இந்த மூலையில வந்து இப்படி எங்களுக்கு இந்த பூ இந்த இதையோட சேரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா இவர் இந்த விட வருமா? இல்லை, முதலாவது விட வராது. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவது விட வந்து எங்களுக்கு என்ன செய்ய வர இதே மாதிரி தான் இருக்குது. அப்ப ரெண்டாவது வர, மூன்றாவது பாருங்க அப்படி ஒரு இதே இல்லை. முதலாவது இந்த ஒரு இதைய வச்சு நாங்க விட தட்டிடலாம், முதலாவது மூன்றாவது வராது. எங்களுக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது. சரிதானே? அதே மாதிரி ஆறாவது கேள்வி. பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடை. சரி, மிக பொருத்தமான கட்டுகிறது. பாருங்க, இந்த ட்ரோவை பார்த்தோம்னா போலீஸ் வைத்தியர், இங்க தீர்ப்பு மருந்து, இங்க தண்டனை கைது. இதுல இருக்கிற எல்லாமே நபர்கள் பிள்ளைகள். முதலாவது குளத்துல பாருங்க போலீஸ் வைத்தியர், அப்ப கட்டாயம் இதுல ஒரு நபர் தான் வருவார். ஏன்னா நீதிமன்றம் என்றா விட வராது, அப்ப முதலாவது விட வராது. நீதிபதி வரலாம். சரி, அப்ப நான் இதுல நீதிபதி என்று எடுத்துட்டேன். இனி நாங்கள் முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை பார்ப்போம். வைத்தியர் மருந்து கொடுப்ப, நீதிபதி தீர்ப்பு கொடுப்ப. சரியோ, அப்ப முதல் தொடர்பு விளங்கப்படுத்தும். நீ மூன்றாவதுக்கு என்ன தொடர்பு வா, நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார், அதுங்க விளைவா தண்டனை வரலாம். என்ன, நீதிபதியோட தீர்ப்புன்ற விளைவா தண்டனை வரலாம். அதே மாதிரி வந்து இப்ப நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார், வைத்தியர் மருந்து கொடுக்கிறார், அப்ப போலீஸ் வந்து என்ன செய்வாருன்னா குற்றங்களை தடுப்பார். என்ன பிள்ளை, போலீஸ் வந்து குற்றங்களை தடுப்பாருன்னு வைப்பான். சரியோ, போலீஸ் குற்றங்களை தடுப்ப, அப்படி குற்றங்களை தடுக்க கைது செய்யப்படலாம். எனக்கு சரியா வருதானே? நீதிபதி தீர்ப்பு வழங்கிய தண்டனை விளைவா கிடைக்கலாம். போலீஸ் குற்றங்களை பிடிக்க கைது செய்யப்படலாம். வைத்தியர் மருந்து கொடுத்தா, உங்களுக்கு மருந்து தந்தா என்ன ஆகும்? சுகமாகும். ஏன்னா அப்ப வைத்தியர் மருந்து தந்தா உங்களுக்கு சுகமாகலாம். அப்ப நீதிபதி, குற்றம், சுகம், எந்த விட ரெண்டாவது விடை. சரி, முதலாம் நாங்க மூன்றாவதையும் பார்க்க உங்களுக்கு சரியான மாதிரி இருக்கணும். நீங்க அந்த மூன்றுக்கு இருக்கிற தொடர்பையும் அனலைஸ் பண்ணிட்டு தமிழே கேள்வி செய்யணும். அது இந்த விளைவா மூன்றாவது ரோ வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறதால வந்து தண்டனை அதுக்கு கிடைக்கிற விளைவு. சரி, அதை கொஞ்சம் விளங்கி கொண்டு செய்யப்படும், செய்ய வேணும். ஓகே, அடுத்த விடா. அணை ஒன்றின் சில பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன. தருவே, அவர் வடை சுட்டு விட்டு வாழ்ந்து வந்த. பி, அதற்கு பாட்டி உழைப்பில்லாமல் ஊதியம் ஒருபோதும் கிடைக்க மாட்டாது. சி, ஓர் ஊரிலே ஒரு பாட்டி இருந்த. டி, வடை வேண்டுமென்றால் விறகு சுள்ளிகளை எடுத்துக்கொண்டு வா. இ, காகம் பாட்டியிடம் ஒரு வடை தருமாறு கேட்டது. இது எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். என்ன, சரி பிள்ளைங்க இருந்து எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். முதலாவது என்ன வரும்? ஓர் ஊரிலே ஒரு பாட்டி இருந்த, அது எல்லாருக்கும் தெரியும். சரி, அடுத்தது என்ன? அவர் வடை சுட்டு விட்டு வாழ்ந்து வந்த. சின்னவிள்ளையர் அடுத்தது காகம் பாட்டியிடம் ஒரு வடை தருமாறு கேட்டது. அதற்கு பாட்டி கேட்டதால பாட்டி ரிப்ளை வந்தார்.
அதற்கு பாட்டி உழைப்பில்லாமல் ஊதியம் ஒருபோதும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லிட்டு சொல்றா. வட வேணுமென்றா விறகு சொல்லிகளை எடுத்துக்கொண்டு வா. இதுதான் இவங்களுக்கு முதலாவது சி, எல்லாத்துலயும் சி தான் இருக்கு. ரெண்டாவது ஏ, முதலாவது வரா இரண்டுலயும் ஏ இருக்கு. மூன்றாவது இ, எங்களுக்கு இந்த ஆன்சர் தான் தருக. இதுல மூன்றாவது டி எல்லாம் வந்திருக்கு. அப்ப பாருங்க மூன்றாவது இ, 4 பி, எஸ் இங்க பாருங்க 4 பி, 5 டி, 5 டி. சரியான வெளியில பாருங்க. ஏழாவதுக்கு ரெண்டாவது நீங்கள் என்னன்னு சொல்ல கதையை வாசிச்சு உங்களை எல்லாருக்கும் தரவுகளை ஒழுங்கமைக்க தெரியும். என்ன வசனங்களை ஒழுங்கமைச்சு கட்ட கல்விக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், வாசிச்சு விளங்கி ஒழுங்கமைச்சு. இதுக்கு ரெண்டு உங்களுக்கு தெரியும் பஸ் பாட்டுல வந்து ஒரு கேள்வி படி என்றாலும் எங்களுக்கு 2.5 மார்க்ஸ் இல்லாம போயிடும். வடிவா அவதானிச்சு வாசிச்சு கேள்வி செய்ய வேணும் இல்லையா. சரி, நம்ம தொடர்ந்து 8வது கேள்வியை பார்ப்போம். அடைப்பில் உள்ள இலக்கங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரு யாது? சரியோ பாருங்க, இந்த அடைப்பில் இருக்கிற இலக்கங்களை வந்து அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரு வந்து கட்டுக்கிறார். சரிதானே? 1 2 3 இதுல பாருங்க இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 வரையில 10 வந்து இப்படி 3 எங்களுக்கு தந்திருக்கீங்க. சரிதானே? 3 விடைகள் தந்திருக்கணும். இதுல நம்ம சூட்டபிளான விடையை வந்து போட வேணும். சரிதானே? ஓகே. இதுல பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சரி, இந்த வட்டத்தை எடுத்துக்கொண்டோம்டா 2 4 6 8 10. இந்த வட்டத்தை எடுத்துக்கொண்டா 4 5 6 7 8 வெளியில 3 1. சரி, அப்ப இதுல நான் என்ன செய்ய போறேன்டா பிள்ளைகள், எங்களுக்கு இந்த விட வராதுன்னு நீங்க தட்டிடலாம். ஏனென்றா எங்களுக்கு வெண்வரி படத்துல ஒரு இலக்கம் ஒரு காத்தான் இருக்கும். இதுல பாருங்க 7 2 தடவை இருக்குல்ல. அப்ப இந்த விட வராதுன்னு முதல்ல தட்டிடுவீங்க. இனி பார்த்தா இந்த 10 மட்டும் வந்து இந்த வட்டத்துக்கையும் வார, இந்த வட்டத்துக்கையும் வார. ஆனா எங்களுக்கு என்ன மடங்கா பார்த்தாலும் இது பாசிபிள் இல்ல பிள்ளை. இது நீங்க யோசிச்சு கண்டுபிடிக்கணுமே. இப்ப 3ஆல வகுபடும் எடுத்தாலும் 10 மட்டும் வகுபடா. 5ஆல வகுபடுற இந்த வட்டத்தை பார்த்தாலும் நீங்க 8 வகுபடா. இதை நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த வட்டத்தை பிள்ளைகள், இந்த வட்டத்தை நான் என்ன உரிக்கிறேன், இந்த முழு வட்டம் பாருங்க 2 4 6 8 10. அப்ப நான் இது என்ன எடுக்கிறேன், 2 தொடக்கம் 10 வரையிலான இரட்டை எண்கள் எடுக்கிறேன். சரியோ? 2 தொடக்கம் 10 வரையிலான இரட்டை எண்கள். அதே மாதிரி இந்த இவர் எடுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல 4 5 6 7 8. அப்ப பாருங்க இங்க நான் என்னடா 4க்கு அடுத்தது 5 5க்கு அடுத்து 6 6க்கு அடுத்து 7 7க்கு அடுத்து 8. அப்ப நான் இங்க எடுக்கிறேன் 4 தொடக்கம் 8 வரையான எண்கள். சரி, 2 வரை எடுக்கிறேன். 4 தொடக்கம் 8 வரையான எண்களுக்கு 4 6 8 வரும். அதே நேரம் 2 தொடக்கம் 10 வரையிலான எண்களுக்கு 4 6 8 வரும். அப்ப 2 கையும் பொருந்துதானே? அப்ப 4 6 8 அப்படி எடுக்கலாம். இவ்வளவுத்துக்கையும் அடங்காதாக்கு வெளியே இருக்கணும். அப்ப நாங்கள் இவருக்கு வந்து இப்படி கூறலாம். சரிதானே? அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து முதலாவது, நான் 2வது வந்து இப்படி பொதுத்தன்மை காணப்படா. சரி, அப்ப எங்களுக்கு 8வதுக்கு முதலாவது விட. 9வது கேள்வி, உறவு முறை கேள்வி. சரிதன் சுனிதாவின் சகோதரன். சரியோ? சரிதன் வந்து சுனிதாவின் சகோதரன். அப்ப பாருங்க சுனிதாட சகோதரன் தான் பிள்ளைகள் சரிதனா. சரி, அப்ப சகோதரன் நான் நம்புக்குறியில போட்டுக்கொள்றேன். சுனிதாண்ட சகோதரன் சரி. சரியும். தேவியின் மகள் சுனிதா. தேவியின் மகள் வந்து சுனிதாவா இருந்தா சுனிதாவும் சரிதனும் சகோதரங்கள் என்றா சரிதனுக்கு அம்மாவும் தேவிதான். என்ன சுனிதா தேவியின் மகள் தான் சுனிதாண்டா தேவியின் மகன் தான் சரிதன். என் 2 பேரும் சகோதரன். முரளியின் மனைவி தேவி. இந்த தேவி வந்து முரளியின் மனைவி என்றா முரளிதான் சுனிதாக்கும் சரிதனுக்கும் அப்பா. என்ன இப்ப கேட்ட கேள்வி, முரளி சரிதனுக்கு, முரளி வந்து சரிதனுக்கு அப்பா. என்ன சரிதனுக்கு அப்பா. முதலாவது விடை. சரியா? ஓகே. 10வது கேள்வி. ரோஸ் என்பதை 6 8 2 1 எனவும், சியார் என்பதை 7 3 4 5 6 எனவும், பிரெஞ்சு என்பதை 9 6 1 0 7 3 எனவும் குறிக்கப்படும் போது சர்ச் என்பதை குறிப்பது. சரி, அப்ப நாங்க என்னன்னு வந்திருக்கணும் முதல் பாப்போம். இங்க வேணுங்க, இங்க 6க்கு வந்து 6 கொடுத்திருக்கீங்க. நாங்க ஒழுங்கா வந்திருக்கணும் கண்டுபிடிப்பேன். இங்க லாஸ்ட்ல 6 இருக்கிற, எஸ் இங்கேயும் லாஸ்ட்ல 6 தான் கொடுத்திருக்கீங்க. இங்க 2வது 6 இருக்கிற, இங்கேயும் 6 தான் கொடுத்திருக்கீங்க. அப்ப ஒரே இலக்கங்கள்லாம் உங்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கு. சரிதான விளையாட? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, எல்லாத்துலயும் இருக்கு. ஈ எடுத்துக்கொள்ளுவோம். ஈ, எஸ் பிரெஞ்சுலயும் ரோஸ்லயும் இருக்கு. ரோஸ்ல ஈ இருக்குது லாஸ்ட் லெட்டரா.
இதுலயும் லாஸ்ட்ல வந்து ஒண்டா குறிக்குது. பிரெஞ்சுல வந்து பார்த்தோம்னா வந்து மூன்றாவதா இருக்கிறார், இங்க மூன்றாவதா ஒண்டா குறிக்குது. சரிதானே? அப்ப நாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எஸ் எஸ் ரோஸ்ல இருக்கு, மூன்றாவது இருக்கு, அப்ப 2. உங்களுக்கு எஸ் வந்து 2. இப்பதான் நாங்க கண்டனாங்க 1. ஏ காண போறோம். இங்க வேங்க சேர்ல மூன்றாவதா இருக்கிறார், சோ இங்க மூன்றாவதா இருக்கிறவர் நாட். சரியோ? ஆர் இங்க வேங்க ரோஸ்ல முதலாவதா இருக்கிறார் 6. சி வந்து பிரெஞ்சுல இருக்கிறார், கடைசிக்கு முதல் சி, சோ கடைசிக்கு முதல் இங்க 7. ஹெச் ஹெச் பார்த்தோம்னா இங்க பிரெஞ்சுல கடைசியா இருக்கிறார் ஹெச் 3. உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 21,000 சாரி 2,14,673. 2வது விட வராது, இந்த 763 வந்துச்சு. இதுவும் வராது, 672 வந்துச்சு. இங்க வரும் சரியா இருக்குது 21, 46, 73. இங்க வரும் 21, 46, 73. சோ 3வது விடை. இந்த காணொலியில வந்து நாங்க 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்குரிய விடைகளை வந்து பார்த்தோம். தொடர்ந்தும் 10 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்குரிய விடையும் விளக்கமும் வந்து அடுத்த காணொலியில வந்து உங்களுக்கு பதிவிடப்படும். எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்து செய்து பார்த்துட்டு வீடியோ வாட்ச் பண்றது நல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.